சரி தமிழ்நாட்டில் அனுமதி தர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு புதுச்சேரியில் போய் தாவேக்க சார்பில் பிரச்சாரம் பண்ணலான்னு பார்த்தா அங்கேயே அனுமதி மறுப்பான் சார். போச்சா? ஏன்பா அந்த ஆனந்த்ன்ற மனுஷன் ஒரு நாளைக்கு காலையில் ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி போய் அந்த டிஜிபி ஆஃபீஸ்லேயே குடியிருக்கிறாரு. நேற்று பத்தாததுக்கு நம்ம ஆதவண்ணனை வேற கூட்டிகிட்டு போனாங்க. அப்போதான் அந்த கல் நெஞ்ச டிஜிபி அனுமதி கொடுக்கவில்லை. அவர் இல்லவே இல்லை சார். சரி வர வேண்டியதானே, ஆதவ வராரு, அதை விட என்ன வேலை? ஒரு மச்சானுக்கு எதிராக இன்னொரு மச்சான் வருகிறாரே, ஒரு அனுமதி கொடுத்து தான் தொலைவாமே. என் கட்சிக்காரன் கெஞ்சுறான் கதறான், இறக்கம் இல்லையா? ஒரு அனுமதி கொடுத்தா என்ன? அங்கே தான் இப்படி பண்ணுறாங்கன்ட்டு இங்கே வந்தால் இங்கேயும் அனுமதி கொடுக்கலன்னா காரணம் சொல்லிட்டாங்க சார். கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவங்க கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க. தமிழகத்திலேயாவது ரோடுகள்லாம் ரொம்ப ப்ராடா இருக்கும், இங்க புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறுகலான ரோடுகள் தான் இருக்கு, அது சிக்கலாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஊர் வந்து பிரெஞ்சு கட்டமைப்பில் கட்டப்பட்ட ஊர். பாதாள சாக்கடை கிடையாது தெரியுமா? அந்த காலத்தில் நான் சின்ன வயசில் நான் எங்கள் ஊருக்கு அம்மா ஊருக்கு போகும்போது பார்த்துருக்கேன். ரோடில் இந்த வீட்டுக்கு முன்னாடியே ஓடும், அது மாதிரி இருக்கும். வீட்டுக்கு முன்னாடி சாக்கடை ஓடும், கால்வா மாதிரி ஓடும். அங்கே ரோட் ஷோ வச்சா பாதி பேர் சாக்கடைக்குள்ளேயே விழுந்துருவோம். மெயின் ரோட்ஸை விட்டுரு, ஊர் இருக்குல்ல, இது மெயின் ரோடுன்னு வச்சுக்கேன். இந்த ரோட்டில் போனாலும் ரோட்டுக்கு முன்னாடி சாக்கடை ஓடும். அந்த பாதாள சாக்கடை ஸ்கீம் பண்ண முடியாத அளவுக்கு கிராம்ப்டு. எங்கே அனுமதிப்பீங்க ரோட் ஷோவை? ஸோ நீங்கள் 2 பேரும் தான் பாண்டிச்சேரி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். கரூரை பார்த்துட்டீங்க, எங்கே கொடுப்பீங்க சொல்லுங்கள்? எதுவும் அசம்பாவிதம் நடக்காது, இனிமேல் நான் கவனமாக இருப்பாங்கன்ட்டு நான் புரிஞ்சுக்கிறேன். அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒருவேளை நடந்துட்டா, யோ தமிழ்நாட்டில் போட்டி போடுறவனுக்கு எதுக்கு இங்கே அனுமதி கொடுத்தோன்னா அந்த ஊர் ஜனங்க கேட்குமா கேட்காதா? எப்படி கொடுப்பாங்க? எவன் இந்த ஐடியா கொடுத்தது பாண்டிச்சேரி போகலான்னு? விஜய் அவர்களும் ரங்கசாமி அவர்களும் புஷி ஆனந்த் அவர்களும் நல்ல க்ளோஸே சார். இருக்கட்டும், ரங்கசாமி விஜயை பயன்படுத்த பார்ப்பார், விஜயால் ரங்கசாமியை பயன்படுத்த முடியாது. ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். இந்த ஆண்டு தான் என்று நினைக்கிறேன், விஜய் அவர்களோட பிறந்த நாள். அது தாவேக்க பசங்க இங்கே சாக்லேட் கொடுத்துட்டு இருக்காங்க. ரங்கசாமி அந்த பக்கம் போயிட்டுருக்கார். என்ன அப்படின்ட்டு போகும்போது கேட்குறாரு, என்ன இந்த மாதிரி விஜய் பிறந்த நாள். இவர் இறங்கி எல்லாருக்கும் சாக்லேட் கொடுக்குறாரு. ரங்கசாமி யாருன்னு தெரியுதா? வாழும் காமராஜர். ஆமாம் பஸ்ஸு, நிகழ்ச்சி முடிச்சோடனே போய் சொத்துப்பட்டியில் பாரு. என்ன விஜய் ஃபேனாக இருக்கலாம் அவர், அதுக்காக இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுத்து கொள்ளுக்கட்டை எடுத்து தலையில் சொரிஞ்சுக்கிறதுக்கு ரங்கசாமின்னா அவ்வளோ முட்டாளா? அதான் சார், இந்த கதையை நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க. ஸோ நான் ஒரு ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன் விஜய்க்கு பிரச்சாரத்துக்கு பர்மிஷன் கொடுப்பாங்கன்னு. எதுக்குங்க கொடுக்கணும்? பிஜேபி கைட்டு விட்டுட்டு தாவேக்க கூட கூட்டணி வைக்க போகிறார் அவர். அந்த ஐடியா இருந்துச்சுன்னா ரங்கசாமி விட்டுருமா? டெல்லி சிஎம் ஜெயிலில் வைக்கும்போது ரங்கசாமி ஜெயிலில் வைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமா? அதுலேயும் இப்போ ஏதோ ஊழல் வழக்கு வேறு தீவிரமாக விசாரிக்கணும்னு வேறு சொல்லியிருக்காங்க. எது கொடுக்கணும்? சரி கொடுக்கலான்னு முடிவு பண்ணுறாரு. விட்டுருவாங்களா? அப்படி இருக்கும்போது யார் இந்த ஐடியாவை உங்களுக்கு கொடுத்தது? கூட இருக்கிற வளர்ந்த அறிஞர் மச்சான் கூட பஞ்சாயத்தில் இருக்கிறதுக்காக இந்த ஐடியாவை கொடுக்குறாருன்றது கூட விஜயால் கண்டுபிடிக்க முடியலையா? நீ தான் ஆதவு, நீ தான் ஜானு, 2 பேரும் வந்து சொல்கிறீங்க, அண்ணே பாண்டிச்சேரி போகலான்னு. எதுக்குப்பா சரக்கு அடிக்குவான்னு கேட்பேன். இல்லைண்ணே ரோட் ஷோ அங்கே போய் நடத்தலான்னு. ரோட் ஷோ அங்கே பர்மிஷன் கொடுப்பாங்களா? இல்லைண்ணே கொடுத்துருவாங்கண்ணே, போய் ஃபஸ்ட்டு கேட்டுட்டு வா, கொடுக்குறாங்களா இல்லைண்ணே அப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவோம். குறைஞ்சது எது பண்ணுமா? அன்அஃபிஷியலாக போய் நீங்களே ரங்கசாமிகிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இங்கே ரோட் ஷோ நடத்தலான்னு. இரு தம்பி டிஜிகிட்ட பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு ஒன்று டிஜிபிட்ட பேசினோன்னா சொல்லிட்டு சார் நம்ம டெல்லியில் கேட்கணும், சங்கை கடிச்சு விடுவாங்க எல்லாம் பண்ணான்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை தம்பி அது சரியாக வராது தம்பின்னு சொன்னால் இந்த செய்தியே வெளியில் வந்திருக்காதா? அதாங்க சார், ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் சேலத்தில் 4ஆம் தேதி நாங்கள் பிரச்சாரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, பர்மிஷன் கிடைக்காது, இவங்களும் பிரச்சாரம் பண்ண போகிறது கிடையாதுன்னு. அப்படியான்னு சொல்லிட்டு உடனே அவங்க புதுவை சைடு போயிட்டு 5ஆம் தேதி பிரச்சாரம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அங்கேயும் பர்மிஷன் கிடைக்கல. இதெல்லாம் நம்ம சொல்லும்போது வன்மம் ஸ்டார்ட்ஸ் ஹியர்னு சொல்கிறாங்க. நம்ம உண்மையை தானே சொல்கிறோம், இவங்களுக்கு ஏன் அது வன்மமாக தெரியுது? வன்மத்தை இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்போவுமே உங்கள் நிகழ்ச்சியில் உட்காந்து வன்மத்தை எப்படி நீங்கள் கொட்டுறீங்கன்னா, எடப்பாடி பிரச்சாரம் பண்ணுறாரு, திமுக பூத் ஒர்க்கை பார்க்குது, கட்சிக்காரங்களை சந்திக்கிறாரு, உதயநிதி மாநாடு நடத்துகிறாரு, நயினார் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காரு. இவங்க என்னங்க பண்ணுறாங்க? தீபாவளி பொங்கலுக்கு தான் இவங்க அரசியல் பண்ணுறாங்கன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறீங்களா? வன்மத்தை கொட்டுறீங்களா? விமர்சனம் இல்லை, வன்மத்தை கொட்டுறீங்களா? இப்போ பதில் சொல்லலாம்ல. நாங்கள் என்ன பண்ணவா மாட்டேங்கிறோம்? இந்த பாருங்கள், சேலத்துக்கு பர்மிஷன் கொடுத்தோம் ரிஜெக்டடு, புதுவைக்கு பர்மிஷன் கொடுத்தோம் ரிஜெக்டடு. அதனால் என்ன பண்ண போகிறோம்? அதான் கம்முன்னு இருக்கும், வசதியாக இருக்கிறது. இப்போ கேட்க முடியுமா ஏன் பிரச்சாரம் பண்ணல, ஏன் அரசியல் பண்ணலன்னு? பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்றது அனைத்து கட்சிகளுக்கும் பொருந்தும். பட் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டினாரேங்க சார் எடப்பாடி. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. உங்களுக்கு அதுக்கு முனைப்பே இல்லை. ஒரு ஆர்கனைஸ் பண்ணி அடாப்ட் பண்ணணும். ரோட் ஷோ கொடுக்க மாட்டாங்க, தனியார் இடத்துல கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. தனியார் இடத்த பிடிச்சி நடத்துகிறாங்களா?
கரூரில் இறந்தவங்களுக்கு விஜய்க்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு அனுமதி கிடைக்கல. கல்யாண மண்டபம் தேடுறாங்க, கிடைக்கல. சரி, ரெண்டையும் செட் ஆகாது. ஆதவ் தலைமையில், அவர் தானே துட்டு கொடுக்குறாரு, ஆதவ் தலைமையில் தாவேக குழு 41 குடும்பங்களையும் சென்று நேரடியாக கொடுக்குன்ட்டு இதையே ஒரு நிகழ்ச்சியாக பண்ணியிருக்கலாமா? குறைஞ்சபட்சம் ஆதவத்தை இன்சிஸ்ட் பண்ணியிருக்கலாம்ல சார். ஏன்னா அவருக்கும் இது விளம்பரம் தான், அவருக்கு அது பிடிக்கும். ஆதவ் போயிட்டு விளம்பரம் தேடிட்டு ஜாலியாக இருந்துட்டாருன்னா அப்புறம் ஹெல்த் கார்டு எதுக்கு இருக்காரு? ஓ, நீ போயிட்டு நீ என்ன, அவன் பெரிய ஆகிடுவான். ஏற்கனவே ஆதரவு பெற்ற விஜய்னு ஊருக்குள்ளே சொல்லிட்டு தெரியுதுண்ணா, வேண்டாண்ணே ஒத்துக்காதீங்கண்ணே. அதனால தான் அந்த அமௌண்ட்டே டைரெக்டாக பேங்க்கில் போடப்பட்டுச்சு. செக்கை கொண்டு போய் கொடுத்து 4 ஃபோட்டோ எடுத்து விட்டுருக்கலாமா? ஒரு 10 பேருக்கு ஆதவ், ஒரு 10 பேருக்கு ஆனந்த், ஒரு 10 பேருக்கு அருண்ராஜ். அதுதானே பாலிடிக்ஸு. உங்கள் பணத்தை தான் நீங்கள் செலவு பண்ணுறீங்க. அதை வச்சு மைலேஜ் தேடணுமா வேணாமா? அதுதானே பாலிடிக்ஸு. ஆர்டிஜிஎஸில் பண்ணுவானே அவனாவது? அக்கௌண்ட்டில் பணமே இல்லாமல் அவ்வளோ பெரிய செக்கை தூக்கி கொடுத்தாங்களே விசிக்கல, ஞாபகம் இருக்கா? இருக்கு சார். அது கூட பரவாயில்ல, காசு இல்ல, காசு கொடுத்து முடிச்சுட்டு பவுன்ஸ் ஆகிட்ட போதியா, 138 கேஸ் வந்துடும், காசை போட்டு விடுங்க ஐயா. போட்டாங்களா இல்லையா கடைசியா? இல்ல போன படி செக்க போட்டுறாதீங்க பவுன்ஸ் ஆயிடும்னு சொல்லி நிறுத்திட்டாங்களா? பண்ணாங்களா? அது அரசியல் கட்சி செய்கிற வேலை. எவனாவது ஆர்டிஜிஎஸில் பண்ணி கேள்விப்பட்டிருக்கியா? மதியழகன் போய் ஒரு 10 பேருக்கு செக்க கொடுத்துருந்தா திமுக மூஞ்சில கரிய பூசின மாதிரி இருந்திருக்குமாங்க சார்? வெளில வந்துட்டான் பாரு தலைவன், தூக்கி ஜெயிலில் வச்சிங்கல்ல. மதியழகனே வச்சு கொடுக்க வைக்க வேண்டாம். நாளைக்கு மதியழகன் கரூர் தொகுதியிலே நின்றால் கூட அவருக்கு மைலேஜாக இருக்குமா? அவங்க பட்ட காயத்துக்கும் மருந்து தடவுன மாதிரி இருக்குமா? அந்த ஃபேமிலியில் எப்படி அழுதாங்க அவங்க ஒய்ஃப்லாம்? இல்லை சார், தாவேக்கால வந்துட்டு மற்ற நிர்வாகிகள்லாம் வந்துட்டு இப்படி விளம்பரம் ஆகிடக்கூடாது, விஜய் அவர்கள் மட்டும் தான் அந்த விளம்பரத்தை தேடணும்னு நினச்சாங்கன்னா எம்எல்ஏ வேணா தானே அவர் முதலமைச்சர் ஆக முடியும். அவரு கதை பேசம்பா, சும்மா ஆசை தானே. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர்னு அமெரிக்க குடியரசுத் தலைவர் தேர்தல் போல் நேரடியாக முதல்வருக்கு ஓட்டு போடுறதுன்னு நினச்சிட்டாங்க. 26%ன்றது இன்னும் 28 ஆயிடுச்சு. ஜனவரியில் அது 35. பேசாமல் இருங்க. படம் ரிலீஸ்க்கு அப்புறம் 45. அவ்வளோதான். புரியுதா? இது நான் இப்போ இவ்வளோ நேரம் பேசுனது ஃபேக்ட்டு. இது வன்மம் நினச்சா நினச்சிங்க. என்ன தான் இப்போ நீங்கள் அரசியல் பண்ணிகிட்ருக்கீங்க சொல்லுங்கள். ஏதாவது ஒரு அரசியல் ஈவெண்ட் வேண்டாமா? கேடர்ஸை ஆக்டிவாக வச்சுக்க வேண்டாமா? எந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட அரசியல் இருக்குதுன்னா நீங்கள் வெளியிலே வரமாட்டீங்கன்னு உங்கள் தொண்டர்களுக்கே தெரிஞ்சு போச்சு. விஜய் மதுரை மாநாட்டில் சொன்னார், ஞாபகம் இருக்கா? 234 தொகுதியிலையும் நான் நிற்கிறதா நினச்சிக்கங்கன்னு. எப்படிங்க அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இந்தா கட் அவுட் வச்சுக்கன்னு கொடுத்துட்டாங்க. எங்கே சார்? மதுரை. பார்த்தியா அந்த ஃபோட்டோவை? உறுப்பினர் கார்டு வாங்குறது. அதாங்க சார், திரு விஜய் அவர்கள் அட்டை மாதிரி பண்ணி அவர் உறுப்பினர் கார்டு கொடுக்குறாரு. இப்படி ஒவ்வொரு 234 தொகுதியிலையும் இப்படி ஒரு கட் அவுட்டை போய் அந்த முச்சந்தியில் நிற்க வச்சுருவாங்க. அட்டை வழங்கிய அட்டை அப்படின்லாம் திமுக காரங்க பண்ணத்தாம செய்வேன். இப்படி கிறுக்கு தானே பண்ணீங்கன்னா பண்ணத்தான் செய்வாங்க. ஏற்கனவே உதயநிதி அவர்கள் சொல்லும்போது சொன்னார்ல, விஜய் ஒரு அட்டை மாதிரியே தட்டினா ஈஸியா காலி ஆயிடுவாருன்னு. ஒரு அடித்தளம், வலுவான அடித்தளம் இல்லாதவர் அவர் அட்டைன்னு சொல்றாரு. நீங்க அட்டை எடுத்துட்டு அட்டையை கொடுக்குறீங்க. ஏன் சார் இப்படி பண்றீங்க? இதான் அவங்க அரசியல். ரைட்டா? 28% இல்லை, 48% எடுத்துக்கங்க, வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிவிக்கே இந்த தேர்தலில் என்டர்டெய்னர்ஸ், தே ஆர் நாட் சீரியஸ் பிளேயர்ஸ். சார், தாவேக்கானவனே அது தொடர்பான இன்னொரு செய்தி வேறு. செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால இணையதுக்கு முன்னாடி 5 நிபந்தனைகளை விஜய் அவர்கள்ட்ட விதிச்சிருக்காராம் சார். ஒன்று வரிசையாக சொல்லுங்கள் கேட்போம். கொங்கு மண்டலத்தில் இருக்க 60 தொகுதிகளையும் நான் தான் பார்த்துக்கிடுவேன், அந்த பொறுப்பு ஃபுல்லாக என்கிட்ட ஒப்படைச்சிடணும். அதுக்கு தான் அவருக்கு கூடுதல் பொறுப்பு போட்டுட்டாங்க. ரைட்டாக? அடுத்தது, கொங்கு மண்டலத்தில் இருக்க வேட்பாளர்கள் தேர்வில் முக்கியத்துவம் எனக்கு தான் தரணும், நான் தான் தேர்ந்தெடுப்பேன், அந்த ரேஞ்சுக்கு சொல்லியிருக்காரு சார். 2, கொங்கு மண்டலத்தில் இந்த வேட்பாளர் தேர்வில் என்னோட ஆதரவாளர்கள் தான் இருக்கணும். 3, ரைட்டு. 2026 ஜனவரியில் கோபியில் ஒரு பிரமாண்ட மாநாடு தாவேக சார்பில் ஏற்பாடு பண்ணணும். பர்மிஷன் ரிஜெக்டடு. நெக்ஸ்ட்டு மாநாடு தான் சார். அது எதுக்கு கிடையாது. நான் எடுத்து சுருக்கு ரிஜெக்டட்னா கூட வச்சுட்டு வரவங்களுக்குலாம் பெட்டர் மார்க்ஸ் லைட்டு கிடையாது. அடுத்தது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்தில் நிற்பார்ல, அந்த தொகுதி வேட்பாளர் நான் தான் தேர்ந்தெடுப்பேன், அவருக்கு எதிராக அங்கே பிரச்சாரம் பண்ணி அங்கே களை பண்ணி ஆட்டுருவேன். சரி, இப்போ இந்த கண்டிஷனை செங்கோட்டையன் விதிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மேபி இருக்கலாம்ன்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு மூத்தவர்ன்ற அடிப்படையில் அந்த நியூஸ்லேயே சொல்லியிருக்காங்க, கொங்குவை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸோ நான் வியூகங்களை வகுத்து ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்றார். எல்லாமே சரியாக இருக்குது. சரியா? ஸோ எல்லா பத்திரிகைகளுமே விட்டத்தை பார்த்து கொண்டு விருப்பப்பட்ட செய்திகளை எழுதுவது வழக்கம். ஸோ இது விட்டத்தை பார்த்து எழுதிய செய்தியா உண்மையான செய்தியான்றதுக்கு நம்ம இதை அனலைஸ் பண்ணிடலாம். இது எல்லாமே கரெக்ட். சரியா? நிச்சயமாக செங்கோட்டையன் இதை விதிச்சிருப்பார். ஏன்னா நீங்கள் தான் போய் கெஞ்சுறீங்க.
அவர் வீட்டில் செவனேன்னு உட்காந்துருந்தார். இந்நேரம் அண்ணன் பன்னீர் முன்னேற்ற கழகத்தில் சேர இருக்கிறாரு. இல்லை என்ன பன்னீர் முன்னேற்ற கழகம்டா? வரேன் கடைசியாக சொல்கிறேன். ஸோ அதில் பன்னீர் முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்துட்டு அவர் சந்தோஷமாக இருந்திருப்பார். அவரை போய் வம்பு பண்ணி கூப்பிட்டு இழுத்து வாங்கன்னு சொன்னோடனே அப்போ நீ இந்த கண்டிஷன்லாம் ஏற்றுக்க அப்படின்றீங்க. எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, அதில் சந்தேகமாக வேணாம். அவருக்கு அந்த தலைமை நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கோடு சேர்த்து கொங்கு பொறுப்பாளர், இது அவர் வித்த கண்டிஷன். ரைட்டாக கொங்குக்கு பொறுப்பாளராக கொடுத்துட்டீங்க. அடிஷ்னலாக அவர் என்ன சொல்கிறார், 60 தொகுதிக்கும் நான் ஏன் ஆளை போடுவேன்றாரு. அவரோட ஆள் யார்? இவர்களா? இல்லை யார்? அதிமுககாரங்க. அதிமுகவில் அவரோடு வெளியேற்றப்பட்டவர்கள் ரெண்டு கோபியில் இருக்கிறவங்க. ரைட்டா? அவங்களுக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு நீ ஏன் தனியாக கட்சி நடத்துகிற? அதுக்கு அதிமுக கூடயே சேர்ந்துட்டு போயிடலாமே. தாவேக நிர்வாகிகளுக்கு தாவேக சார்பாக வேட்பாளராகுவதற்கு வாய்ப்பு தர வேண்டுமா, முன்னாள் அதிமுகவினருக்கு வாய்ப்பு தர வேண்டுமா? ஏன்னா விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்தே அங்க நிர்வாகிகள் நிறைய பேர் இருக்காங்க. 20 வருஷமா விஜய்க்காக கொடி கட்டணம் இருக்கிறாமா? இன்னும் விஜய் படம் வந்துச்சுன்னா அன்னைக்கு அது என்னப்பா பூவே உனக்காக, அதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சு, நாளைய தீர்ப்பு, ஏதோ ஒரு படம், விஜய் படம், அன்னையிலேருந்து கொடி கட்டிட்டு இருக்கவன் இன்னைக்கு தமிழ்நாடு பூரா இருக்கான். நீங்கள் அவனுக்கு முன்னுரிமை கொடுக்கணுமா? நேற்று வரைக்கும் அம்மா வாழ்க, புரட்சி தலைவர் வாழ்க, எடப்பாடி வாழ்கன்னு கத்திக்கிட்டு இருந்தவனுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்கணுமா? என்னையா கட்சி நடத்துறீங்க? செங்கோட்டை நினச்சதெல்லாம் சாதிச்சிட்டாரா? அதுக்கும் ஒத்துக்கிட்டீங்க. சேலத்தில் எடப்பாடி தொகுதியில் நான் சொல்கிற ஆளை தான் நிப்பாட்டணுன்ட்டு அவர் கேட்குறாரு. நீயே நில்லுன்னு நீங்கள் நிபந்தனை விதிச்சிருக்கணும். எடப்பாடி ஒன்றும் பெரிய ஆளே கிடையாது, நான் தான் பெரிய ஆள் நீங்கள் சொல்கிறீங்களா, நீ நில்லுன்னு சொல்லியிருக்கணும். பதிலுக்கு அதுக்கும் நீங்களே போட்டுக்கிங்கன்றீங்க. இப்போ என்ன ஒரு கேண்டிடேட் போட்டு எடப்பாடி எதிராக ஜெயிச்சிருவார் அவர். 60 தொகுதியை அதிமுக காரனுக்கு தூக்கி கொடுக்கறதுக்கு நீங்கள் எதுக்கு தாவேக்கன்னு ஒரு கட்சி நடத்துறீங்க? செங்கோட்டையன் தாவேக்காவின் போக்கையே மாற்றுகிறாருன்னு அன்றைக்கி நான் சொன்னேன், சரியாக வந்துருச்சா? இந்த எல்லா கண்டிஷனும் செங்கோட்டையன் விதிச்சிருப்பார். என்ன பெனிஃபிட்டு? என்னால் உங்களுக்கு அடையாளம்னு செங்கோட்டையன் நினைக்கிறாரு. உண்டா இல்லையா? அது உண்மை என்பது போல தானே நீங்கள் நடந்து கொண்டீர்கள். வந்துட்டாரா என் தலைவன், இப்போ வீசுன்னு எல்லாரும் சேர்ந்து ஆடினீங்களா? யார் சேர்ந்ததுக்கு போடாத வீடியோவை விஜய் இவர் சேர்ந்ததுக்கு போட்டாரா? எங்களுக்கு மிகப்பெரிய வழிகாட்டி போப்பாண்டவரே வந்துட்டாருன்னு உருட்டுனீங்களா? இன்றைக்கி போப்பாண்டவர் கட்சியை அதிமுகவோட கிளை கழகமாக மாற்றுறாரு. இதுக்காயா தாவேக்கன்னு ஆரம்பிச்சிங்க? ஜெயிச்சிருவார்னா கூட பரவாயில்ல. ஸோ அப்படி இருக்கும்போது தாவேக்காக்கு இதனால என்ன பலன்? இப்படித்தான் பீகார் பீடா வியாபாரியை கூட்டின்னு வந்தீங்க. 10 பைசா அவரால் உங்களுக்கு பிரயோஜனம் இருந்துச்சா? ஆனால் உங்களால் அவருக்கு பிரயோஜனம். அன்றைக்கி விழாவில் எங்கே பார்த்தாலும் பிகேன்னு லைம்லைட்டை எடுத்துக்கிட்டு போயிட்டாரா? பிரசாந்த் கிஷோர்னா யாருனே தெரியாது, இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே தெரியும். பிரதர் நாம்ஸ் 2 வருஷம் ஆகுது. அரசியலோட அடிப்படையே தெரியல உங்களுக்கு. கற்றுக்கிறதா ஐடியாவும் இல்லை. இதுக்கு உங்களுக்கு 7 வியூக வகுப்பாளர் வேறு. சரி, வன்மத்தை கொட்டாதீங்க சார். என்னம்மா போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் என்னம்மா அரசியல் பண்ணுறீங்க? எரிச்சல் வருமா வராதம்மா? அரசியலில் ஓய்வு பெற ஆள் உங்கள் கட்சியை கபலீகரம் பண்ணிட்டு இருக்காரு. நீங்களும் சந்தோஷமாக கொடுத்துட்டு பார்த்தல எங்கள் கட்சியை எப்படி கபலீகரம் பண்ணுறாருன்றதை பெருமையாக சொல்லிட்டு சுற்றுறீங்க. குழம்பு வைத்து முடித்து உணவில் இருக்கக்கூடிய அந்த இலையை தூக்கி போடுவது போல் போட்டார்கள் செங்கோட்டையனை. உண்டா இல்லையாம்மா? அந்த கருவேப்பிலையை தூக்கி வச்சுக்கிட்டு பார்த்தல அப்படின்னீங்கன்னா அப்புறம் கோவம் வருமா வராத மாலதி? சொல்லுங்க மாலதி. 60 தொகுதியில் 30 தொகுதியை கூட அவர் ஜெயிச்சு கொடுக்குற அளவுக்கு வல்லமை படைத்தவராக இருந்தால் தாராளமாக பண்ணுங்க பாசுன்னு நான். அதிமுக ஏன் தூக்கி போடுது? 10 தொகுதியை சொல்லுங்க மாலதி. 30லாம் வேண்டாம், 10 தொகுதியை சொல்லுங்க அண்ணே. 10 தொகுதியில் பூரா செங்கோட்டை ஆளுங்கண்ணே தோக்கடிச்சிருவாருண்ணே. யோ கோபியை தண்டி உன்னால ஒன்று என்ன பண்ண முடியும் உன்னால? போயா. ஐயோ விடு சார். இதுக்கு நடுவில் சார் பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கே இருக்க அரசியல் கட்சிகள்லாம் க்ரௌடை கூட்டுறதுக்கு அப்படி பணத்தை செலவு பண்ணுறாங்க, ஆனால் விஜய் க்ரௌடை குறைக்கிறதுக்காக புதுச்சேரி போய் பிரச்சாரம் பண்ணுறாரு. வாட்டர் மேன். உனக்கு என்ன அக்கறை? உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை. உன் கட்சி எந்த கட்சி? காங்கிரஸ். அந்த கட்சி இத்து போன நிலைமையில் இருக்குது. அதை பற்றி நீ என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கியா? நான் சொன்னேன் தெரியுதா? பிரவீன் சக்கரவர்த்தி தான் தாவேக்க கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தார். நான் சொன்னேன்னா இங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்காரன் அத்தனை பேரும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு சக்கையாக்கிட்டாங்க, எவ்வளோ தொகுதி கிடைக்க போகுது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. நீ யார் ராஜா பக்கத்து வீட்டை பற்றி கவலைப்பட்டுனுக்கிற? என்னென்னா இவரை தான் ராகுல் காந்தியா நம்ம வளர்ந்த அண்ணன் கூட்டின்னு போய் விஜய்கிட்ட சொல்லி இது பண்ணிக்கிட்டு இவ்வளோ நாள் காங்கிரஸ் வந்துடும் நம்ப வச்சு கொண்டு போய் உட்கார வச்சிட்டாங்க.
காங்கிரஸில் எந்த கட்சி தலைவர்களாவது இது போல ஒரு கருத்தை தெரிவித்து பார்த்துருக்கிறீர்களா? இப்படிப்பட்ட ஆளை ராகுல் காந்தி எப்படி நெருக்கமாக வச்சுப்பார்? எப்போ சொன்னேன் நான், இப்போது பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டதா? இதுக்கு தான் அக்கறை வருது. ஸோ காங்கிரஸ் லட்சியம், செங்கோட்டையன் நிச்சயம், அவ்வளோதான். காங்கிரஸ்ன்னு சொல்லி இதான் கிடச்சிருக்கு உங்களுக்கு. ஸோ அப்படி இன்னொரு செய்தி வேறு வந்திருக்கு விகடனில், அதை நான் படிக்கிறேன், நீங்களே சொல்லுங்கள் அந்த அமைச்சர் யாருன்ட்டு. இலைக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட கொங்கு மண்டல சீனியர் மாஜி பனையூர் தலைவரின் கட்சியை நோக்கி போனதில் ஆளும் தரப்புக்கு செமசாக். அதே நேரம் கொங்கு மாஜி ஆளும் தரப்பை நோக்கி வராமல் போனதில் முத்தான சீனியர் அமைச்சர் ஒருவருக்கு பெரிய நிம்மதியாம். கொங்கு மாஜியை கட்சிக்குள் அழைத்தது அந்த முத்தான சீனியர் அமைச்சருக்கு செக்கு வைக்க நினைத்தாராம். பாதியில் பதவியை இழந்த தில்லான மாச்சி அமைச்சர் அதற்கான பேச்சுவார்த்தையும் கொங்கு மாஜியிடம் நடத்தியிருந்தாராம். இருவரும் ஒரு காலத்தில் ஒரே கட்சியில் பயணித்தவர்கள் என்பதால் முதன்மையானவரும் மிகுந்த நம்பிக்கையோடு இருந்தாராம். இந்த வியூகங்களை எல்லாம் தாண்டி பனையூர் தலைவரே கொங்கு மாஜியை போனில் அழைத்து பேச வண்டி அவர் பக்கம் திரும்பி விட்டது. இதில் கொங்கு மாஜிக்கு எதிரான கோலோச்சும் சீனியர் அமைச்சருக்கு எல்லையில்லா சந்தோஷமாம். பாதியில் பதவியை இழந்த தில் மாஜியின் கனவும் தவிடுபொடியானதில் அமைச்சருக்கு ஏகபோக நிம்மதியாம். நல்ல வேளை நான் பிழைத்து கொண்டேன். ஏகப்பட்ட குறியீடுகள் இருக்கே சார். சரி, ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. கொங்கு பகுதியில் யார் திமுக அமைச்சராக இருக்குது? ஏற்கனவே அவரோடு பயணித்தவர். அப்போ யார்? அதிமுகலேருந்து இங்கே வந்தவர். ஒரு குறியீடு முத்தான அமைச்சர் முத்துசாமி. அப்புறம் அடுத்தது இன்னொன்று என்ன இருக்குது? பதவியை இழந்த என்ன அமைச்சர்? பதவியிலிருந்த தில்லான மாஜி. யார் தில்லான மாஜி அமைச்சர்? பதவியிலிருந்தா எனக்கு தெரிஞ்சு பொன்முடி அவர்கள் தான். அதான் செந்தில் பாலாஜி. செந்தில். ஓ, ஓகே ஓகே ஓகே. இப்படி தான் டீகோட் பண்ணணும், புரியுதா? செங்கோட்டையனை கூட்டிகிட்டு திமுகவுக்கு வந்தால் செங்கோட்டையனை வச்சு முத்துசாமியை கார்னர் பண்ணலான்ட்டு செந்தில் பாலாஜின்னு நினைக்கிறாரு. ஓகேவா? முத்துசாமிக்கு இந்த ஆளால் தான் நம்ம அதிமுக விட்டே வெளியில் வந்து இன்றைக்கி இந்த மானங்கட்ட கட்சியில் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். திருப்பி இங்கே வந்துட்டோன்னா இங்கேயும் போட்டிக்கு வந்துடுறாரு இருந்தாலுன்ட்டு அவருக்கு வரக்கூடாதுன்னு நினப்பு. அதனால் முத்துசாமி இஸ் ஹாப்பின்றது தான் இந்த நியூஸோட கண்டென்ட். அதே ஜூனியோடனில் இன்னொரு கவர் ஸ்டோரியும் வந்துருது. இப்போ செந்தில் பாலாஜி எதுக்கு முத்துசாமியை கார்னர் பண்ணணும்னு நினைக்கிறாரு? கொங்கு பகுதிக்கு ஒரே ராஜா தான் இருக்கணும். அவர் என்ன துணை ராஜா? இன்னொன்று அவர் மந்திரி. என்ன தான் டம்மி மந்திரியாக இருந்தாலும் அவர் தான் மந்திரி. டாஸ்மாகில் எந்த சரக்கு வாங்கணுன்றதை இன்னும் செந்தில் பாலாஜியாக தான் முடிவு பண்ணாலும் கையெழுத்து போகிறது அண்ணன் தான் இல்லையா? அப்போ அவர் மட்டம் தெரி வைக்கணும்ல. அது இதுதான் அரசியல். அரசியல் என்ன தவிர யாருமே இந்த ஏரியாவிலே இருக்கக்கூடாதுன்றது தான் அரசியல். அது ஒரு அரசியல்வாதிக்கான தகுதி. அது இல்லாதவன் ஜெயிக்க மாட்டான். ஸோ ஜூனியோடனில் இன்றைக்கி இன்னொரு கவர் ஸ்டோரி வந்திருக்கு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட 2.21 அவரோட வியூகங்கள் புதிதாக வகுத்திருக்கிறார் அப்படின்ட்டுலாம் ஒரு கவர் ஸ்டோரி வந்திருக்கு. அதிலேயே முடிகிற இடத்துல அந்த கோபியில் நடந்த பொதுக்கூட்டத்தில், பிரச்சார கூட்டத்தில் செங்கோட்டையனை கடுமையாக வறுத்தெடுத்த எடப்பாடி தாவேகாவை விமர்சனம் செய்யவே இல்லை. தாவேகாவுக்கான கூட்டணி கதவுகளை திரு எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்திருக்கிறார் அப்படின்னு அந்த கட்டுரை, அட்டைப்பட கட்டுரை முடியுது. இது கரெக்டாக? அது கரெக்ட் மாதிரி தான் சார் தெரியுது. ஆமாம் சார், டைரெக்டாக எதுவும் அட்டாக் பண்ணலையே. அதிமுகவின் வெற்றி விழாவின் முதல் கூட்டம் கோபியில் நடக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி சொன்னாரே. தாவேகா கூட கூட்டணி வச்சா கோபியில் எப்படி அதிமுக வெற்றி விழா நடக்கும்? ஏன்னா செங்கோட்டையன் தான் அங்கே போட்டி போடுவார். வேற யார் போட்டி விடுவா? செங்கோட்டையன் கோபியை தாண்டி பக்கத்து ஊரில் இருக்கிறவங்க கூட செங்கோட்டையன் தெரியாது, அல்லது செல்வாக்கு இல்லை. அப்போ அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு செங்கோட்டையன் ஒத்துக்குவாரா? அதுக்காக தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்காங்க. அப்போது அந்த ஜூனியோடன் கட்டுரையில் கடைசி பேரா விட்டத்தை பார்த்து எழுதிய விரும்பிய செய்தி. இன்னொன்று, செங்கோட்டையன் வந்து போய் அங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதிமுக தாவேகா கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லைல்ல சார்? ட்ராப்டு இல்லை, அதுக்கு முன்னாடி ட்ராப் ஆயிடுச்சு. முன்னாடி ட்ராப் ஆகிட்டு சொன்னார்ல, ஒரு இதில் சொன்னார். என்ன சார் நீங்கள் கொடி பறக்குதுன்ட்டுலாம் சொன்னீங்களே அப்படின்னு கேட்டோன்னா அந்த தொண்டர்கள் கொடி தூக்கிட்டு வந்தாங்க, நாங்கள் சொன்னோம். இல்லை, இது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டுருச்சான்னு கேட்குறேன். செங்கோட்டையனை ஒருவேளை வந்து தாவேகாக்கு அதிமுகவோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு ஒரு சிறு பிளான் இருந்திருந்தா கூட செங்கோட்டையனா கட்சியில் சேர்த்துருக்க மாட்டாங்க. இன்னொன்று, விஜய் அவர்கள் நான் தான் சிஎம், நான் எப்படி எடப்பாடி பழனிசாமி சிஎம் எடுத்துக்கிறதுன்றது தான் தாவேகாவோட நிலைப்பாடு, விஜயோட நிலைப்பாடு. எப்படி இந்த கூட்டணி அமையும்? தனித்து நின்று சிஎம் ஆயிடுவோன்ற கான்ஃபிடென்ட் இருந்தால் அமையாது, ஆகாதுன்ற கான்ஃபிடென்ட் இருக்கும்போது அமைய வாய்ப்பு இருக்குல்ல. அவங்க இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்க சிஎம் ஆயிடுவாராமா. ஜனநாயகம் மட்டும் ரிலீஸ் ஆகட்டும் சார். அந்த படத்தை நான் பார்க்க ஆர்வமா இருக்கேன் சார். இதுமா தந்தியில் பேட்டி பார்த்தீங்களா இல்லையாம்மா? சொன்னாரா 26 இருந்தது, கரூருக்கு பிறகு 28, ஜனவரியில் பாருங்கன்னாரு. 48 சொல்லிட்டாங்க கரெக்டாக. செயற்குழு கூட்டமாக ஏதோ நடந்துச்சு, அதுலேயும் வந்து முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி தீர்மானமாக நிறைவேற்ற. அண்ட் எல்லா இடத்துலையும் தாவேகா திமுகன்னு இருக்காங்க. அது ஒரு கட்சியாகவே கருதல இவங்க.
அப்போ அவங்க வந்து தம்பி நீங்களே முதல்வராக இருந்துக்குங்க தம்பி, நான் வேணால் ஓரமாக துணை முதல்வராக இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு இவர் பேர் என்ன, பன்னீர்செல்வமா? பழனிசாமி. நான் விஜயை பொறுத்த வரைக்கும் டிட்டாச்மெண்ட் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் சார். அவர் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக நான் எதிர்பார்த்தேன். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து அப்போலாம் எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னா கொஞ்சம் மனசுக்கு வலிக்காமல் இருக்கும்னு தோணுது. They don't know politics. I have serious doubt whether they will learn politics. கற்றுக்குவாங்களான்றது எனக்கு சந்தேகமாக இருக்குது. இங்கே உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி கூட டீ கடை பெஞ்சில் நியூஸ் வந்திருக்கு. செங்கோட்டையனை யார் தாவேக்காக்கு கூட்டிகிட்டு வந்ததுன்றதில் அருண்ராஜுக்கும் ஆதவுக்கும் பஞ்சாயத்து தான். இதை மாற்றி மாற்றி நியூஸ் போன வாரம் வீடனில் வந்துருந்துச்சுன்னு நினைக்கிறேன், இன்றைக்கி டீ கடை பெஞ்சில் வந்துருக்கு. இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க, தெரியுதா? இவர் இந்த கரூர் சம்பவம் நடந்து 60 நாள் ஆச்சு. சொல்லிக்கிற மாதிரி என்னையா பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டு அந்த ஜேபிஆர் காலேஜ் மீட்டிங்கை தவிர? இங்கே அங்கன்னு போய் பர்மிஷன் கேட்கலன்னா நியூஸ்லேயே இருக்க மாட்டாங்க சார். எக்ஸாக்ட்லி. அந்த செங்கோட்டையன் அன்னைக்கு கிராண்ட் காலாவாக இருந்துச்சு. நான் எடப்பாடி கோபி கூட்டத்துக்கு பிறகு இது அமுக்கிட்டோன்னு சொன்னேன். இன்னைக்கு என்னாச்சு? இன்னைக்கு இப்போ நேற்று ஃபுல்லாக நியூஸ் பார்த்தியா? தாவக நியூஸ் ஏதாவது இருக்கா? செங்கோட்டையன் போர்ஷன் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டுப்பா. தாவக பற்றி என்னப்பா நியூஸு? ஒரு வாரமா அனுமதி தரவில்லை தரவில்லை தரவில்லை, இது டெய்லியும் வரும். போதுமா? இதை பேசுனா வன்மத்தை கொட்டுறாங்க.